சிங்கம், எலி மற்றும் காகம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலசாலி. ஆனால் ஒரு நாள் அதன் காலில் ஒரு முள் குத்திவிட்டது. வலியால் சிங்கம் துடித்தது. நடக்க முடியவில்லை, வேட்டையாட முடியவில்லை. சிங்கம் குகைக்குள்ளேயே முடங்கி கிடந்தது. ஒரு சிறிய எலி சிங்கத்தின் குகைக்கு அருகில் வசித்து வந்தது. சிங்கத்தின் உருமல் சத்தம் கேட்டு என்னவென்று அறிய மெதுவாக குகைக்குள் எட்டி பார்த்தது. சிங்கம் வலியால் துடிப்பதை பார்த்து எலிக்கு பரிதாபமாக இருந்தது. மன்னவா, என்னவாயிற்று என்று பயந்து கொண்டே கேட்டது எலி. சிங்கம் கோபமாக, என் காலில் முள் குத்திவிட்டது, அதனால் வேட்டையாட முடியவில்லை, பசியாக இருக்கிறது என்றது. எலி தைரியத்துடன், நான் உங்களுக்கு உதவலாமா? என் சிறிய பற்களால் அந்த முள்ளை எடுத்துவிட முடியும் என்றது. சிங்கம் முதலில் நம்பவில்லை. ஒரு சிறிய எலியால் எப்படி உதவ முடியும் என்று நினைத்தது. ஆனால் வேறு வழியில்லை என்பதால் சம்மதித்தது. எலி மெதுவாக சிங்கத்தின் காலை நெருங்கி அதன் கூர்மையான பற்களால் முள்ளை கவ்வி வெளியே இழுத்தது. சிங்கம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. நன்றி எலியே, நீ எனக்கு பெரிய உதவி செய்தாய். ஒரு நாள் நான் உனக்கு உதவுவேன் என்றது சிங்கம். சில நாட்கள் கழித்து அதே காட்டில் ஒரு வேடன் வலை விரித்திருந்தான். சிங்கம் எதிர்பாராத விதமாக அந்த வலையில் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் வெளியே வர முடியவில்லை. சிங்கம் பலமாக கர்ஜித்தது. அந்த சத்தம் கேட்டதும் எலி ஓடி வந்தது. மன்னவா, என்னவாயிற்று என்று கேட்டது. நான் வேடனின் வலையில் சிக்கிக் கொண்டேன், என்னால் வெளியே வர முடியவில்லை என்றது சிங்கம். எலி உடனே தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடித்து அறுத்தெறிந்தது. சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது. அப்போது ஒரு காகம் மரக்கிளையில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு பெரிய சிங்கத்தை ஒரு சிறிய எலி காப்பாற்றிவிட்டதே என்று காகம் தன்னுடன் பேசிக்கொண்டது. சிங்கம் காகத்தை பார்த்து, காகமே, நீயும் என் நண்பன்தான், ஒரு நாள் உனக்கும் நான் உதவுவேன் என்றது. சில நாட்களுக்கு பிறகு காகம் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருக்கும்போது ஒரு கழுகு அதை பிடிக்க வந்தது. காகம் பயந்து அலறியது. அதன் சத்தம் கேட்டதும் சிங்கம் ஓடி வந்தது. கழுகை விரட்டி அடித்தது. காகம் சிங்கத்திற்கு நன்றி கூறியது. நீதி, உருவத்தால் யாரும் பெரியவரோ சிறியவரோ இல்லை. அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தால் எந்த ஆபத்து